டோரிமான் இப்படி தொத்திட்டு வரான். இப்போ என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அந்த கீப் அவுட் ரூமுக்கு போய் லைட்டர் ஏற்றி இவனை கொளுத்தணும், அவ்வளோதான். ஐயோ பின்னாடியே தொத்திட்டு வரானே. ஐயோ எங்கடா இங்கேருந்து வழியை காணோம். நீ மட்டும் எப்படிடா வந்த? போ 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 போ. ஐயோ என்ன மனுக்குல இப்படி வரான்? ஐயோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா டோரிமான் ஹோட்டல் தான் ப்ளே பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக ரொம்பவே ஹாரராக இருக்கும். அது வந்து பேய் டோரிமான், சாதாரண டோரிமான் இல்லை. இப்போ யாரோட வீடு இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நோபிட்டாவாக விளையாடுற நம்மளோட வீடு தான் மக்களே இப்படி கொழுந்து விட்டு எரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம வீடு கிடைக்காம டோரிமானோட ஹோட்டலுக்குள்ளே போய் வந்து நம்ம தங்க போகிறோம். இதுதான் வந்து அப்புறம் வந்து அவன் வந்து என்னெல்லாம் பண்ண போகிறான்னு தெரில. இதோ ஐயோ இதான் மக்களே அந்த பேய் டோரிமான். ஓகே சரி, போய் நம்மளோட ரூம் வந்து அப்ஸ்டேர்ஸில் இருக்கான். அப்புறம் நம்ம அங்கே போயிட்டு இங்கே வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரி தூங்கிடுவோம். நைட் 1. ஆமாம். யாரா கதவை தட்டுறது? டோரிமான் என்னடா? என்னது? வாட் ஹேப்பன்டா? ஐயோ என்னது? நான் காசு கட்டணுமா? இல்லை என்கிட்ட காசு இல்லையே. ஓ அப்போனா வந்து அவனுக்காக நம்ம வந்து வேலை செய்யணுமா மக்களே? அப்போ வந்து அவன் வந்து காசு தருவானா நம்மளுக்கு? அதான் சொல்கிறான். எந்த ரூம்டா? டோரிமான் இரு. டோரிமான் சீக்கிரம் போ. டோரிமான் நீ போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல இருக்கு. ஓ இதான் உன் பெட்ரூமா? ஓகே உள்ளே போகலாம். என்ன க்ளீன் பண்ணணும்? பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கு. அப்போ வந்தவங்களெல்லாம் அட பாவி. அப்போ அந்த பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் யாருதுன்னா இந்த ஹோட்டலுக்கு நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்களோட பிளட் ஸ்டெயினாக தான் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளை வந்து ஸ்டோர் ரூமுக்கு போக சொன்னால், ஸோ ஸ்டோர் ரூமில் போய் தொடப்பக்கட்டை எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இதோ அங்கே இருக்குது, எடு. அப்படி பச்சாக் ஒன்றும் ஆகலை. பச்சாக் ஜாலியாக இருந்துச்சு மக்களே அந்த டோரிமானை பச்சாக் பச்சாக்குன்னு ஸ்வைன்னு பண்ணுறது. இப்போ வந்து பெட்ரூமுக்கு போய் க்ளீன் பண்ணணும். இந்த க்ளீன் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அவன் நம்மளை என்னெல்லாம் பண்ண போகிறான்னு தெரியல மக்களே. ஸோ கேர்ஃபுல்லாக விளாடணும். யாரா அது? டோரிமான் இல்லை, எல்லாமே நார்மலாக தானே இருக்கு, எதுவுமே இல்லை. அப்போ நான் டயர்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி சீக்கிரமாக வேலையை என்னடா இது? போன வாட்டியை விட இந்த வாட்டி ரொம்ப மோசமாக இருக்குது வேலை. நம்ம போய் டோரிமான் கிட்ட ஃபஸ்ட்டு பேசுவோம் மக்களே. டோரிமான், இது ஃபஸ்ட்டு ரூம் வந்து அழுக்காக இருந்துச்சு. இப்போ வந்து வெளியே போயிட்டு யாரோ கதவை தட்டின மாதிரி இருந்துச்சு. வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே போய் பார்க்கும்போது அதை விட நிறையா
குப்பை இருக்கு. சரி அவன் கொடுத்துட்டான் மக்களே நம்மளுக்கு இதோ சீக்ரெட் ரெசிபி இது. அப்புறம் பட்டன் மோட்டார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதை போய் வச்சிருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வேக்யூம் கிளீனருக்கு அப்புறம் ஒரு பேக் மாதிரி வேணும். பட்டன் இங்கே இருக்குது, போட்டுடலாம். அப்புறம் அந்த பேக் எங்கே இருக்குன்னு தான் தெரியல. டோரிமான் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு மேலே போயிட்டு போட்டு வேக்யூம் கிளீனர் வந்துடும். இதோ வந்துருச்சு. இப்போ இதை போய் க்ளீன் பண்ணுவோம். பொடி டோரிமான் பச்சாக் எங்களையா பண்ண? அவன் என்ன நம்மளை பண்ணான்? ஓகே, இப்போ நம்ம மேலே போய் அவனோட ரூமை சுத்தம் பண்ணிட்டு போய் தூங்குறோம். இல்லை ஃபஸ்ட்டு காசை வாங்கிட்டு போய் புதுசாக வீடு கட்டுறோம். அதுதான் நம்ம வேலை. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ள என்னெல்லாம் பண்ண போகிறானோ. சரி இப்போ பார்க்கும் போது நல்ல டோரிமானாக இருப்பான் மக்களே. பட் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவன் எவ்வளோக்கு எவ்வளோ மோசமான டோரிமான்ட்டு. இதெல்லாம் அழிச்சிருவோம். ஓகே, ரூமை வந்து இப்போ க்ளீனாக இருக்குது. இப்போ வந்து நம்ம போய் பேசலாம் டோரிமான் கிட்ட. காசத்தா நான் போகிறேன் அப்படின்ட்டு. டோரிமான், நீ சொன்ன வேலைலாம் முடிச்சிட்டேன். காசத்தா நான் போகிறேன். என்னது நாளை கொடுக்குறியா? சரி, நாளைக்கு கொடுப்பேன் நம்புகிறேன். கொடுத்துருட்டா மறக்காம. நான் போய் தூங்கிட்டு நாளைக்கு எந்திரிச்சு வரேன். நைட் 2. ஓகே, இப்போ வந்து ஓகே டோரிமான், இப்பயாச்சும் காசை தாடா. என்னது, உனக்கு சாக்கோ கேக் சாப்பிடணும் போல இருக்கா? அப்போ அதை செஞ்சு தரணும். இல்லைன்னா என்னைய வந்து வெளியே தூக்கி போட்டுருவியா? ஓகே, வந்து ரூடு கேட் கிட்ட வந்து ஒன்று இருக்கான். ஐயோ, இந்த சத்தமாகவே பேச மாட்டேங்கிறான். அப்படி பேசினாவாச்சும் உங்களுக்கும் புரியும். இங்கே இருக்கு பாக்ஸு, ஹேண்டிலா ஒன்றுமே தெரியல. இது டாய்லெட்டா? இதில் ஒன்றுமே கிடைக்கல. எல்லா ரூம்லேயும் செக் பண்ணுமா. கோடு இங்கே இருக்குது. லாஸ்ட் டைம் இல்லை, ஆனால் இங்கே இருக்குது. அடுத்து ஸ்டோர் ரூமில் பார்த்துட்டோமா? இல்லை, பார்த்துட்டோம் மக்களே. எதுவுமே இல்லை. வேறு ஸ்டார்ஸ் கிட்டலாம் மேலே போய் பார்ப்போம் அங்கே. ஓகே, இங்கே எதுவுமே இல்லையே. பெட்ரூமு இங்கே இருக்கு பாருங்க. வந்து இதை நம்ம எடுத்துட்டு போய் வச்சிடலாம். ஓகே மக்களே, நம்மளுக்கு இப்போ வந்து அவன் கிடச்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஓவனை வச்சுட்டு நம்ம அந்த சாக்கோ கேக்கை ரெடி பண்ணி காசை டக்குன்னு வாங்குகிறோம். ஓகே மக்களே, அழகாக கேக் வந்துடுச்சு. இந்த டோரிமான் பண்ணிட்டேன். காசை கொடு. ஓகே, நாளை கொடுப்பியா? என்னடா நாளைக்கு கொடுக்குறேன்னே சொல்லிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா நாளைக்கு கொடு. நாளைக்கு கொடுக்கவே மாட்டா. நீ பாரு. சாரி கைஸ், ஆடு வந்துச்சு. அதாவது எப்போவுமே நான் வந்து ஒரு கேமை வந்து ரெக்கார்ட் பண்ணி விளாடிட்டு அதை வந்து அங்கங்கே கட் பண்ணி இது ஏதாவது ஓகே
அங்கங்கே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போடுவேன். அந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் ப்ரைவேட்டில் அப்லோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ அதனால தான் நடுவில் அந்த ஆட் வந்துருச்சு. ஐ எம் ஸோ சாரி கைஸ். இப்போ வந்து ஐயோ சரி, டோரிமானுக்கு மேலே பார்த்தீங்களா மக்களே, ஒரு டோரிமான் தக் லைஃப் கண்ணாடி போட்டிருக்கு. இங்கே இருக்கு மக்களே. அப்போ அடுத்தது எங்கே இருக்குமோ? இந்த கேம் கொஞ்சம் கஷ்டம்தான் போல. ஓகே, டாய்லெட்டில் பார்த்தாச்சு. கிச்சனில் பார்ப்போம். கிச்சனில் இல்லை. ஸ்டோர் ரூமில் இந்த டோரிமான் இங்கே இருக்கு. ஓகே, இதையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று ஏதாவது வேணும். இதோ இருக்கு. ஓகே, பியூட்டி ஃபேஸ். ஓகே, இதை தூக்கி பெட்ரூமில் போயிட்டு அந்த மேஜிக் மிரரை ரெடி பண்ணிட்டு போய் டோரிமான் கிட்ட போடுவோம். இதில் சிரிச்ச மூஞ்சியாக தான் இருக்குது. பட் அவன் இதில் பார்த்ததுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியல. ஓகே, இந்த டோரிமான் உன்னோட மேஜிக் மிரர். சரி பாரு. ஐயோ அழகா இல்லைன்னா கொன்றுவானோ? இப்படி தான் கொன்றிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன அப்பாடி, ஒரு மூஞ்சி இப்படி கேவலமாக இருக்குது. ஆனால் ஐயோ நல்லா தான் இருக்குது. நாளைக்கு தரான் நமக்குள்ளே திரும்ப காசை. என்னடா ஐயோ. சரி திரும்ப தூங்குவோம். இப்போ போய் டோரிமான் கிட்ட பேசலாம். டோரிமான் இப்பயாச்சும் போ விட்றா. குடு என்னது கீப் அவுட்டா? அதில் போகக்கூடாதுல போட்டிருந்துச்சு. கீப் அவுட்டுனா போகக்கூடாது. அங்கே போய் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிற. ஓகே மக்களே, வந்துட்டேன் திரும்ப. எங்கே போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எலிக்குட்டி இருக்கால, அவள் வந்து டேப் பார்த்துக்கிட்டு இருந்தா. இந்த டேபை கீழே போட்டு அவள் கால்லையே ரத்தம் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து போகணும். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆயிடுச்சு அங்கே அதனால் அவளுக்கு போய் சரி பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதனால தான் இவ்வளோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இவன் என்ன சொன்னானே தெரியல, டோரிமான் என்ன சொன்னானே தெரியல. ஆமால இது எடுக்க சொன்னான். ஓகே கைஸ், இப்போ லாஸ்ட்டு நைட்டு டோரிமான் கூட சண்டை போட போகிறோம். டோரிமான் வாடா எங்கடா இருக்கிற? என்ன மக்களே இப்படி இருக்கான்? லாஸ்ட் டைமை விட இப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்கான். பெட்ரூமு, ஐயோ பெட்ரூமு, ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. போ ஸ்டார்ஸு. என்னடா மேலேருந்து வர? அடா பாவிடே, என்னடா? ஐயோ இவன் பார்க்கவே டெரராக இருக்கானே போன வாட்டியை விட. ஐயோ ஓடு. இவன்கிட்ட இருந்து மட்டும் மாட்டணும்னு வைங்களா மக்களே, அவ்வளோதான், கடிச்சு கொதறிடுவான். பக்கத்தில் வந்துட்டான். ஐயோ இது வேற. ஐயோ என்ன மக்களே இப்படி வரான்? ஓடு இப்படி வரான். பார்த்தீங்களா மக்களே, இதுதான் அந்த சாதாரண டோரிமான் இல்லைன்னு சொன்னேன். பயங்கர டோரிமான்ட்டு பாருங்க, எதிர்க்கலாம் வரான். பவர்ஃபுல்லான டோரிமான், பவர்ஃபுல்லான பேய் டோரிமான் இவன் தான். ஓடு. இப்போ அந்த லைட்டரை எடுத்து இவனை கொளுத்தணும் மக்களே. கொளுத்தணும்னா கேம் முடிஞ்சிடும். ஓ எடு, கொளுத்து.
சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டோரிமான் ஹோட்டலை நம்ம முடிச்சிட்டோம் மக்களே. குட் டோரிமானாக இருந்தால் இப்படி பண்ணியிருப்போமா? மாட்டோம். இது ரொம்ப மோசமான டோரிமானாக இருந்ததுனால தான் பண்ணோம். இப்போ அந்த வாலெட்டையும் நம்ம எடுத்துகிட்டு முடிச்சிடலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், ஃபைனலி இந்த டோரிமான் ஹோட்டலை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ என்ன பண்ணணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து திக்குன்னு இருந்தால் அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன், நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய். Love you all. Bye.